ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த கிங் ஹூ ஃபவுண்டட் த குப்தா எம்பையர் வாஸ். குப்தா எம்பையரை ஃபவுண்ட் பண்ண அரசர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்ரீ குப்தா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the second question. Pahang visited India during the reign of. யாரோட ஆட்சியப்ப பஹைன் இந்தியாவை விசிட் பண்றாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சந்திரகுப்தா 2 தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the third question. Consider the following statement. Assertion. The age of Gupta witnessed the renaissance of Sanskrit literature. A reason. There was peace and prosperity in the age of Guptas. So இதுக்கு பார்த்தீங்கன்னா both A and R are true and R is the correct explanation of A தான் correct answer. Moving on to the fourth question. Allahabad pillar inscription describe the history of. அலகாபாத்தோட பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் எதனோட வரலாற்றை கூறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the fifth question. Who introduced Sanskrit as an official language? சமஸ்கிருதத்தை அஃபிஷியல் லாங்குவேஜாக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குப்தாஸ் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த வேர்ல்டு ஃபேமஸ் வால் பெயிண்டிங்ஸ் ஆஃப் த குப்தாஸ் ஆர் ஃபவுண்டட். உலக புகழ்பெற்ற குப்தாஸோட வால் பெயிண்டிங்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அஜந்தா தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, the Dilwara Jain temples are found in. Dilwara Jain temples எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மவுண்ட் அபு தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. The capital of குப்தா எம்பையர் இஸ். குப்தா எம்பையரோட தலைநகரம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாட்டாலிபுத்ரா தான் கரெக்ட் ஆன்சர். சந்திரகுப்தா 1 ரூல் பண்ண டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏடி 319 to 335 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நலண்டா யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் பை. நலண்டா யூனிவர்சிட்டி யார் ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குமரகுப்தா தான் கரெக்ட் ஆன்சர். அஜந்தா கேவ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ் பிலாங் டு. அஜந்தா கேவ் பெயிண்டிங்ஸும் ஸ்கல்ப்சரும் எந்த ஏஜ் சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குப்தா ஏஜ் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் ஃபர்தர், ஹூ மேரிட் குமரதேவி எ பிரின்சஸ் ஆஃப் லிச்சாவி. குமரதேவியை யார் மேரி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தா 1 தான் கரெக்ட் ஆன்சர். மெஹ்ரௌலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் த அச்சீவ்மெண்ட் ஆஃப். மெஹ்ரௌலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் யாரோட அச்சீவ்மெண்ட்ஸை பறைசாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சந்திரகுப்தா 1. Moving on further, the word secular was incorporated in the preamble through which amendment of the Indian Constitution? Indian Constitutionல எந்த அமெண்ட்மெண்ட்ல செக்யூலரை பிரியம்பல்ல இன்கார்பரேட் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 42nd அமெண்ட்மெண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். செக்யூலரிசம் மீன்ஸ், செக்யூலரிசம்னா என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா an attitude of tolerance and peaceful coexistence on the part of citizen belonging any region. Moving on further, the preamble of the constitution was amended in. எப்போ கான்ஸ்டிடியூஷன்ல பிரியம்பல் அமெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1976 தான் கரெக்ட் ஆன்சர். Moving on further, right to freedom of religion is related to. Right to freedom of religion எது கூட ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, according to article 28, which type of education is restricted in state aided educational institution? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question. Which article prohibits discrimination on the grounds of religion, caste, sex or place of birth? எந்த ஆர்டிக்கல் படி ஒருத்தவங்களை ரிலீஜியன், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணுறத ப்ரொஹிபிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் 15 தான் கரெக்ட் ஆன்சர்.
Moving on further, the Indus Valley Civilization has a unique feature of. Indus Valley Civilizationக்குன்னு இருக்க தனித்துவம் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூஸிங் burnt bricks. burnt bricks யூஸ் பண்ணது தான் Indus Valley Civilizationோட யூனிக் ஃபீச்சர். Moving on to the next question, which one of the following animal was not represented on the seals and terracotta art of the Harappan culture? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹார்ஸ் தான். ஏன்னா பிகாஸ் they don't have idea about horse. Moving on to the next question, which of the following is correctly matched? இதில் கீழே இருக்கிறதுல எது கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆரியன் சன் ஒர்க்ஷிப் தான் கரெக்ட் ஆன்சர். ஆரியன் சூரியனை வழிபட்டது தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question, one of the unique feature of Mohenjo-daro is. மொஹஞ்சதாரோவோட யூனிக் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கிரேட் பாத் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question, Harappan civilization came to an end due to. Harappan civilization எண்டுக்கு வர காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த எபோ. ஸோ ஃப்ளட், எர்த்குவேக், ஆரியன் இன்வென்ஷன் இது எல்லாமே ஹரப்பன் சிவிலைசேஷன் எண்டுக்கு முடிவுக்கு வரத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது. Moving on to the next question, which was the port town of the Indus Valley Civilization? Indus Valley Civilizationோட port town-ஆ இருந்ததுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ லோத்தல் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the next question, rabi crops of the Indus Valley are. Indus Valley-யோட rabi crops எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி wheat and barley தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ அண்ட் ஹரப்பா ஆரின். மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் எந்த கண்ட்ரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மைட் ஹாவ் பீன் டெஸ்ட்ராய்டு பை. யாரோட இன்வென்ஷனால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அழிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆரியன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எண்டுக்கு வரதுக்கு எதெல்லாம் காரணமாக இருந்துச்சுன்னா ஃப்ளட், எர்த்குவேக், ஆரியனோட இன்வென்ஷன். ஓகேவா? மொஹஞ்சதாரோ ஈசின். மொஹஞ்சதாரோ எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிந்து தான் கரெக்ட் ஆன்சர். ஹரப்பா வாஸ் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் ஆஃப். ஹரப்பா எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராவி தான் கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம பிஒய் ரெக்ரூட்மெண்ட் சேனலை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள்.